ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க சென்னையில வந்து இன்டர்நெட் எடுக்கணும்னு உங்க வீட்டுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஏர்டெல் பிராண்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஏர்டெல் இன்டர்நெட் நான் யூஸ் பண்ணுவேன், ஓடிடி நான் யூஸ் பண்ணுவேன், அதே மாதிரி டிடிஹெச் கனெக்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னா எது பெஸ்டான பிளானு, அதை எப்படி நம்ம புக் பண்ணி வாங்குறது, அதோட டீட்டெயில் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ சென்னையில இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க, எனக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் பெஸ்டான கனெக்ஷன் வேணும், அதே நேரத்தில் டிடிஹெச் கனெக்ஷனும் வேணும், அதே மாதிரி ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனும் வேணும், ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷனும் வேணும், இதெல்லாம் சேர்த்து ஒரே காம்போவா ஒரே பில்லா நான் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான இன்டர்நெட் ப்ரொவைடர் வந்து இருக்காங்க. சரிங்களா, ஏர்டெல்ல இருந்து ஜியோ, ஹாத்வே, ஏசிடி, பிஎஸ்என்எல், செரின்னு சொல்லிட்டு ஓவராலா வந்து நிறைய விதமான இன்டர்நெட் ப்ரொவைடர் வந்து இருக்காங்க. இந்த இருக்கிற பிராண்ட்ல வந்து எது பெஸ்டா இருக்கும், எனக்கு வந்து டிடிஹெச் வேணும், ஓடிடியும் வேணும், அதே மாதிரி நெட் கனெக்ஷனும் வேணும், இதெல்லாம் சேர்த்து ஒரே காம்போவா ஒரே பில்லா நான் மந்த்லி பே பண்ணிக்கணும், அதுவும் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் வந்து பிளாக்னு ஒன்று வச்சிருக்காங்க. சரிங்களா, நம்ம ஆல்ரெடி ஏர்டெல் பிளாக்கை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஓவராலா பண்றோம்னு சொல்லி போட்டிருந்தோம். நிறைய வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்டர் வந்துருச்சு, பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரிப்பீட்டடா கமெண்ட்ல வந்து பிரதர் சென்னைக்கு பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. குறிப்பா சென்னைக்கான கஸ்டமருக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா, அது மட்டும் இல்லாம கமெண்ட்ல வந்து ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்றீங்க இல்லையா, கமெண்ட் செக்ஷன் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா உங்களுடைய ஃபீட்பேக்காக தான் நான் பாக்குறேன். நம்ம கிட்ட நிறைய பொருள் வாங்கியிருக்கீங்க, டிடிஹெச் வாங்கியிருக்கீங்க, பிசி வாங்கியிருக்கீங்க, அதுல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் போடுங்க, பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் நீங்க போடுங்க, அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் வந்து நான் ரிப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி கான்டாக்ட் நம்பர் நான் வீடியோல எந்த வீடியோ கொடுத்தது இல்லை. சரிங்களா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பரே எந்த ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா, இப்போ வந்து டேரக்டா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கூட. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா டேரக்டா கால் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா, வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஏர்டெல்ல வந்து டிடிஹெச் கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் சேர்த்து ஒரே பில்லா வந்து மந்த்லி ஜென்ரேட் ஆகும், நீங்க பே பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த இதுல வந்து எது பெஸ்டான பிளான், பேசிக்கான பிளான் நம்ம எடுத்து வந்துருக்கோம். சரிங்களா, ஸோ ஏர்டெல் பிளாக் கனெக்ஷன் புதுசா நீங்க எடுக்கணும் அப்படின்னா 699 ரூபாய் பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. 699 ரூபாங்கிறது ஜிஎஸ்டி இல்லாம. சரிங்களா, 18% ஆட் ஆன் பண்ணிக்கணும். ஆட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா 825 ரூபா வரும். சரிங்களா, 825 ரூபாங்கிறது ஒரு மாசத்துக்கான ரெண்ட். 825 ரூபா பாத்தீங்க அப்படின்னா டிஷ் நீங்க பார்க்க போறீங்க இல்லையா, டிவி சேனல்ஸ், அதுக்கான பேமெண்ட் பிளஸ் வந்து இன்டர்நெட்டுக்கான பேமெண்ட் பிளஸ் வந்து 20 ஓடிடி கொடுப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு போக பார்ப்போம். இது எல்லாமே சேர்த்து ஒரு லேண்ட்லைன் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து 825 ரூபா மாசம் நீங்க பே பண்ண போறீங்க. பட் புது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 3300 ரூபா டெபாசிட் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ சென்னையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஆஃபர் இருக்கு. நீங்க 3300 ரூபா கட்ட தேவையில்லை. இந்த 825 ரூபா இருக்கு இல்லையா, ஒரு மாசம் ரெண்ட், இதை வந்து 3 மாசத்துக்கான அமௌண்ட்டா நீங்க கொடுத்தா போதும். 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2475 ரூபா வரும். சரிங்களா, இந்த 2475 ரூபாங்கிறது இந்த 3 மாசம் ரெண்ட், ஃபர்ஸ்ட் மாசம், செகண்ட் மாசம், தேர்ட் மாசம், இது 3 மாசத்துக்கு சேர்த்து 2475. இந்த 3 மாசத்துக்கு 2475 இல்லைங்களா, உங்ககிட்ட பேமெண்ட் நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 25 ரூபா எக்ஸஸா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலா வந்து 2500 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 மாசம் கனெக்ஷன். 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க மாசம் 825 ரூபா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா இதோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர். அப்படி இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்க டேரக்டா கால் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதை நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ரூஃப் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். சரிங்களா, நீங்க சென்னைக்குள்ள எந்த ஏரியால இருந்தாலும் புக் பண்ணிக்க முடியும். ஒன்றும் கிடையாது, உங்களுடைய ஆதார் கார்டு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் போட்டோ வந்து கிளியரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜிமெயில் ஐடி. சரிங்களா, உங்களோட இமெயில் ஐடி தேவைப்படும், ஃபோன் நம்பர் தேவைப்படும். சரிங்களா, ஃபோன் நம்பர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஓடிபிலாம் வரும். ஸோ அதுக்காக ஃபோன் நம்பர். ஜிமெயில் ஐடி எதுக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா 20 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கிளைம் ஆகுது. சரிங்களா, அந்த ஜிமெயில் ஐடி கரெக்டா இருந்தால் தான் நீங்க அந்த ஓடிடி அக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மாசம் பில் ஜென்ரேட் ஆகுதும் உங்க இமெயில் ஐடியில் வந்து ஸ்டேட்மெண்டா வரும். சரிங்களா, ஸோ அதுக்காக ஜிமெயில் ஐடி தேவைப்படும். அதே மாதிரி ஆதார் கார்டு எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு சிம் கார்டு வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆதார் கார்டு கொடுத்து தானே வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே ப்ராசஸ் தான் இதுவும். இப்போ நீங்க ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் உங்க ஆதார் கார்டு தேவைப்படும். சரிங்களா, ஸோ இந்த 3 இருந்தாலே போதுமானது, நீங்க வந்து புக் பண்ணிக்க முடியும். புக் பண்ணி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து பேமெண்ட் லிங்க் வரும். சரிங்களா, ஏர்டெல் மூலியமாவே வரும். நீங்க 2500 ரூபா நீங்க பே பண்ணிடணும் அந்த லிங்க் மூலியமா. அது எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருக்கும். அதுல எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. சரிங்களா, நம்ம பப்ளிக் டொமைன்ல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு ஏதாவது இஷ்யூனா நீங்க டேரக்டா நமக்கே கால் பண்ணலாம், ஃபர்தரா எந்த ஆக்ஷன் வேணா பண்ண முடியும். சரிங்களா, ஸோ நீங்க பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்டே பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் பிளாக்ல இருந்து 2 ஐடி ஜென்ரேட் ஆகும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க டிடிஹெச் ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும், அதே மாதிரி
உங்க ஃபைபருக்குன்னு ஒரு ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ ரெண்டுமே ஜென்ரேட் ஆகி உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு 2 பர்சன் வருவாங்க சரிங்களா, 2 டெக்னீஷியன் வருவாங்க. ஒரு டெக்னீஷியன் பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டு மேல போயிட்டு டிடிஹெச் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அது வயரிங்லாம் பக்காவா பண்ணிட்டு 4K ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து செட் பண்ணி கொடுப்பாரு. இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் மூலியமா உங்களால யூடியூப்ல இருந்து மற்ற கண்டென்ட் எல்லாமே பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம 20 OTT கொடுப்பாங்க. என்னென்ன OTT சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே பார்த்துக்க முடியும். இந்த டிடிஹெச் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தராங்களே, இது எல்லாமே ஃப்ரீ தான். இதுக்கெல்லாம் எந்த ஒரு காஸ்ட்டும் வாங்க மாட்டாங்க. நீங்க 2500 ஒன்ஸ் நீங்க பே பண்றது வந்து உங்க பேமெண்ட்டுக்கான காஸ்ட் மட்டும் தான். இவங்க கொடுக்குற செட்டாப் பாக்ஸ், டிடிஹெச், இந்த கொடுக்குற ரவுட்டர், இது எல்லாமே இன்க்ளூடிங் ஃப்ரீ தான் சரிங்களா. இவங்க ஒரு செட்டாப் பாக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இதன் மூலியமா வந்து 500க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் பார்த்துக்க மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குற பிளான் பாத்தீங்க அப்படின்னா 350 ரூபா ஒர்த்தான தமிழ் பேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம். இந்த பேக்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சேனல் வந்து 80 தமிழ் சேனல்ஸ் வந்து நீங்க பாத்துக்க முடியும். குறிப்பா HD சேனல், தமிழ்ல வந்து HD வந்து 18 HD உங்களால பாத்துக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு டெக்னீஷியன் பாத்தீங்க அப்படின்னா ஃபைபர் கனெக்ஷன் டெக்னீஷியன் வந்திருப்பாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்ல இருந்து ஒயர் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அந்த ரவுட்டர் டியூவல் பேண்ட் 5G ரவுட்டர் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. அது வந்து 2 பேண்ட் சப்போர்ட் பண்ணும். அந்த ரவுட்டர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாரு. நீங்க வந்து அந்த டெக்னீஷியன் இருக்காங்களே 2 டெக்னீஷியனுக்கும் எக்ஸ்ட்ரா ₹1 கூட கையில கொடுக்க தேவையில்லை சரிங்களா. அதே மாதிரி இதோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 40 Mbps ஸ்பீடு. 40 Mbpsங்கிறது அப்லோடும் 40 Mbps தான், டவுன்லோட் ஸ்பீடும் 40 Mbps தான். அதே மாதிரி லிமிட் எதுவும் கிடையாது, அன்லிமிட்டா உங்களால டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த ரவுட்டருக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு போர்ட் ஒன்று இருக்கும் சரிங்களா. லேண்ட்லைன் டிவைஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு நம்பர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அதுக்கு ஒரு போர்ட்டும் அதுல இருக்கும். ஸோ உங்களோட டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணி உங்களால அன்லிமிட்டடா வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். ஸோ இதுல 20 OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இது 20 OTT என்னென்ன சொல்லிட்டு ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 20 OTT என்னென்ன, அதே மாதிரி டிவி சேனல்ஸ் என்னென்ன, அந்த 80 தமிழ் சேனல்ஸ் என்ன, 18 HD சேனல்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு லிஸ்ட் ஷேர் பண்றேன். ஓவராலா வந்து 2500 பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடிஹெச் பிளஸ் வந்து இன்டர்நெட் பிளஸ் OTT பிளஸ் வந்து லேண்ட்லைன் எல்லாமே சேர்த்து ஒரே காம்போவா ஒரே பில்லா வந்து மேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஓவராலா வந்து 2500 பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர்டெல் பிளாக் கனெக்ஷன் வந்து புதுசா நீங்க எடுத்துக்க முடியும். இந்த கனெக்ஷன் வந்து சென்னையில எந்த ஏரியா இருந்தாலும் நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு டீடைல் வேணும் அப்படின்னாலும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க புக் பண்ணிக்க முடியும். இந்த பிளான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோமுக்கு என்ன நீடோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஒரு வீட்டுக்கு வந்து 40 Mbps தாராளமானது சரிங்களா. இன்னும் உங்களுக்கு வந்து அதிகமான இன்டர்நெட் ஸ்பீடு தேவைப்படுது அப்படின்னா நீங்க டைரக்டா கால் பண்ணுங்க சரிங்களா. 300 Mbps இருக்கு, 1 Gbps வரைக்கும் இருக்கு. ஸோ வந்து கால் பண்ணி அதோட பிரைஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த கனெக்ஷன் நம்ம கிட்ட புக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் டிவைஸ் கொடுப்பாங்க, எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைலா பார்த்துருவோம். ஓகே, இப்போ நீங்க ஃபைபர் கனெக்ஷன் புக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதெல்லாமே கொடுப்பாங்க. அதாவது பிளாக்ல நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர்ல இருந்து வர ஒயர், இப்போ ஸ்ட்ரீட்ல இருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்ட்ரீட்ல இருந்து டைரக்டா அந்த போஸ்ட்ல இருந்து உங்க வீட்டுக்கு வர ஒயர். இங்க வந்து ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, கன்வெர்டர். நான் அது உங்களுக்கு என்னன்னு சொல்லி காட்டுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஷ்ஷுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் நான் சொன்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து டெக்னீஷியனே வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு LNP வரும் சரிங்களா. இது வந்து ஏர்டெலோட LNP வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயர் வந்து ஒரு 10 மீட்டர் ஒயர் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 10 மீட்டருக்கு மேல போச்சு அப்படின்னா 10 ரூபாயிலிருந்து 11 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து 10 மீட்டர் ஒயர் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த செட்டாப் பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4K செட்டாப் பாக்ஸ் தான். ஸோ வந்து இதையும் நம்ம செப்பரேட்டா எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபைபரோடைய ரவுட்டர் வந்து இருக்கு, இது டுவெல் பேண்ட் ரவுட்டர், இதையும் நம்ம எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்டிக்கல் கேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா அதோட பிளேட் வந்து இருக்கு. இந்த பிளேட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா பவுடர் கோட்டிங், ஒரு 7 வருஷம் வரைக்கும் ரெஸ்ட் எதுவும் ஏறாம இருக்கும் சரிங்களா. ஸோ ஓவராலா அந்த டிஷ் எல்லாம் வந்து டெக்னீஷியன் நான் சொன்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் வருவாரு, டிடிஹெச் எல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவாரு சரிங்களா. டிஷ் எல்லாம் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு ஒயர் வரும் நான் சொன்னீங்களா, இதான் அந்த ஒயர் சரிங்களா. இந்த ஒயர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க சரிங்களா. அது எக்யூப்மெண்ட்ல போட்டு அவங்க வந்து சீல்டு பண்ணுவாங்க. ஸோ உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட்லேருந்து வர ஒயர், இது அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு போவோம், ஏர்டெலோடைய போஸ்ட்டுக்கு போவோம். ஸோ வந்து இது உள்ளே வந்திருக்கு. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன நரம்பு மாதிரி வரும். ஸோ இந்த நரம்பு மாதிரி வந்து இதில் டேரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டிருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். இந்த நரம்பில் தான் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகும். இந்த நரம்பு வந்து ஃபைபர், ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதில் தான் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகும். இதில் வந்து ஹோல்டர் இருக்கும் சரிங்களா. இதில் வந்து டேரெக்டாக வந்து நம்ம வீட்டு ரவுட்டருக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறது நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுவோம் சரிங்களா. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் கேபிள் வந்து கொடுப்பாங்க. ஒரு 1.5-2 மீட்டர் வரைக்கும் லென்த் இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த நாபு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஹோல் தெரியும், இங்கே ஒரு நாபு தெரியும். இந்த நாபு வந்து
நீங்கள் வச்சு லைட்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உள்ளே போயிடும். ஓகே, லாக் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதில் அவ்வளோதான், ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் எங்கேயாவது வீட்டில் வந்து டேக் போட்டு கூட மாட்டிக்கலாம். ஸோ எங்கேயாவது வந்து ஹேங் கூட பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது டெக்னீஷியனே பண்ணி தருவாங்க. நீங்கள் ரீலொகேஷன், அதாவது நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஆப்டிக்கல் கேபிள் ஒயரு, இதில் தான் வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ரவுட்டரில் வந்து கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரவுட்டர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். சரிங்களா? ரவுட்ரு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரவுட்ரு வந்து கொடுப்பாங்க. ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் ரவுட்டராக இருந்தாலும் சரி, செட்டாப் பாக்ஸாக இருந்தாலும் சரி, சரிங்களா, ஒரே மாதிரி வந்து கொடுக்கறது கிடையாது. இந்த ரவுட்ரு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒயிட் கலர் ரவுட்ரு. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஏரியாவில் வந்து ஸ்கொயராக பிளாக்காக ஒரு ரவுட்ரு கொடுக்குறாங்க. இந்த செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் செட்டாப் பாக்ஸ் 4.0. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பாக்ஸ் வந்து ஒரு சில இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். சரிங்களா? ஸோ நமக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஒயிட் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் வந்து ஓவரால் வந்து இந்த ஒயிட் தான் அதிகமான இடத்துல கிடைக்குது. சரிங்களா? ஸோ வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம். எடுத்தோம் அப்படின்னா அடாப்டர் வந்து உள்ளே இருக்கும். சரிங்களா? இதை வந்து வெளியே எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரவுட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ரவுட்ரு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ரவுட்ரு தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா 4Gயும் சப்போர்ட் பண்ணும், 5Gயும் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை எடுத்து விட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி போடுற மாதிரி ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பென் ட்ரைவோ இல்லை ஹார்ட் டிஸ்கோ, மினிமம் ஹார்ட் டிஸ்கோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸை வந்து வச்சு உங்கள் கம்ப்யூட்டர்லையோ அல்லது உங்கள் லேப்டாப்லையோ அல்லது உங்கள் மொபைலையோ வந்து இதில் இருக்கிற ஸ்டோரேஜை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம செப்பரேட்டாக மேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லேண்ட் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 போர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டேரெக்டாக உங்கள் கம்ப்யூட்டர்லையோ அல்லது லேப்டாப்லையோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேண்ட்லைன் நான் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு போர்ட் கொடுத்துருக்கான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அந்த போர்ட். இது வந்து லேண்ட்லைன் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு நம்பர் வந்து இது ஆக்டிவேஷன் பண்ணும் போதே இதுக்குன்னு ஒரு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பண்ணிக்கிற மாதிரி எல்இடி பிளிங்க் ஆகல அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஆன் ஆஃப் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் பண்ணிக்க முடியும், திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அடாப்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் அடாப்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ வந்து ஓவரால் போர்ட்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன இண்டிகேஷன் இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே லைட் வந்து ஒர்க் ஆகும். நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பவர் ஆன் பண்ணால் ஒரு லைட் ஒர்க் ஆகும், லிங்க் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைட் ஒர்க் ஆகும், லேண்ட் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஒரு லைட் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு லைட் வந்து ஒர்க் ஆகும், பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்க முடியும். ஹெல்ப்லைன் நம்பர் வேணும் அப்படின்னாலும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை இது நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாலும் டேரெக்டாக அவங்க வெப்சைட்டுக்கு வந்து போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வாலில் ஹேங் பண்ணிக்க முடியும். 2 ஹோல் கொடுத்துருக்காங்க, ஹேங் பண்ணிக்கவும் முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேபிளில் கூட நீங்கள் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி டேபிளில் கூட ஒரே ஸ்டாண்டர்டாக கூட உங்களால் வச்சுக்க முடியும். ஓகே, இது இப்போ வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்டிக்கல் கேபிள் இருக்கு இல்லையா, ஃபைபர் கேபிள், இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஸோ வந்து இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது இருக்கும். டேரெக்டாக நீங்கள் வந்து அதை வச்சு லாக் பண்ணிங்க அப்படின்னாலே கனெக்ட் ஆயிரும். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ எக்ஸஸாக இருக்கிற ஒயர்லாம் நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து சுற்றிட்டீங்கனால போதும். சரிங்களா? நீங்கள் வந்து டேபிளில் வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஹேங் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இது பவர் தேவைப்படும் இல்லைங்களா, இது வந்து அடாப்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மீட்டர் வரைக்கும் லென்த் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இது அடாப்டர் வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ளக் பண்ணிடுவோம். ஃப்ளக் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ளக் பண்ணிட்டோம். ஃப்ளக் பண்ண உடனே இந்த பட்டன் வந்து ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து லைட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ வந்து நம்ம ஃபுல்லாக லைட் இருக்கனால தெரியலை, தெரியுதுங்களா? பவர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நெட்வொர்க் வந்து கனெக்ட் லைன் வந்துருச்சு அப்படின்னா இந்த லைட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இந்த எல்லா லைட்டும் ஒர்க் ஆகுச்சு அப்படின்னா நம்ம வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி ஸ்பீட் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஆன் பண்ணோடனே ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கும், கான்ஃபிகரேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ வந்து இது செப்பரேட்டாக வச்சுட்டு நம்ம செட்டாப் பாக்ஸை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 4K செட்டாப் பாக்ஸ், ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ். இதில் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கும், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப்னு சொல்லிட்டு இது மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து 20க்கு மேற்பட்ட OTT வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த OTTலாம் வந்து இந்த செட்டாப் பாக்ஸ் இருந்தால் மட்டும் தான் உங்களால் கிளைம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ வந்து இப்போ வந்து செட்டாப் பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோடனே புக்லெட்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தேவையில்லை, நம்ம வெளியே வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து இந்த ரிமோட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் ரிமோட் தான், இதையும் எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு HDMI கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து ஓவராலாக பாக்ஸ்குள்ளே வந்து இவ்வளோ தான் இருக்கும்.
ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்மார்ட் ரிமோட்டு. இந்த ரிமோட் வந்து உங்கள் செட்டாப் பாக்ஸில் வந்து ப்ளூடூத் மூலமா கனெக்ட் ஆயிரும். பழைய ரிமோட்லாம் இருக்கு இல்லையா, ஐஆர் பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லைட்டை வச்சு டிவிக்கு நேராக தான் வச்சு கிளிக் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. நீங்கள் வந்து பக்கத்து ரூமில் இருந்தால் கூட ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த ப்ளூடூத் கவரேஜ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் இந்த ரிமோட்டு. இந்த பார்த்தீங்க அப்படின்னா டிவி வந்து பேர் பண்ணிக்க முடியும். உங்கள் டிவி ரிமோட்டை வந்து பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிவி வந்து இந்த ரிமோட்டை அழுத்தினாலே உங்கள் டிவி வந்து ஆன் ஆகும். ஸோ வந்து டிவி ரிமோட் இல்லாமையே டிவி வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ஒரு ரிமோட் இருந்தாலே போதுமானது. ஸோ டிவி ரிமோட் எப்படி பேர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், எப்படி பேர் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இதில் எல்லாமே இருக்கும். டிவி பேர் பண்ணிக்க முடியும், செட்டாப் பாக்ஸ் ஆன் ஆஃப் பட்டனு, டிவி வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, அமேசான் பிரைமோடைய ஷார்ட்கட் கீழே எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக வந்து ஸ்மார்ட்டாக ரிமோட் இருக்கும். வாய்ஸ் சர்ச் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கிற பட்சத்தில் உங்கள் டிவியில் வந்து ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேட்டரி வந்து AAA பேட்டரி. ஸோ வந்து நம்ம AAA பேட்டரி போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து பார்த்துருவோம். செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சைஸ் செட்டாப் பாக்ஸ் தான். சரிங்களா? 2.0 மாதிரியோ அல்லது 3.0 மாதிரியோ பெரிய சைஸ்லாம் கிடையாது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏர்டெலோடைய லோகோ வந்து போட்டிருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ரொம்ப சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதான். சரிங்களா? ரொம்ப சைஸ் வந்து காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் டிவின்னு சொல்லி போட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 4K வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணோம். இது HDMI கேபிள் வந்து போட்டுக்க முடியும். டால்பி அட்மாஸ் வந்து எனபிளாக இருக்குது. சரிங்களா? சவுண்ட் வந்து கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த செட்டாப் பாக்ஸ் போடுறது மூலிமா உங்கள் டிவி கலைஞர் டைப் டிவியாக இருந்தாலும் சரி, அல்லது ஓல்டு டைப் டிவியாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்மார்ட் டிவியே இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்கள் டிவி வந்து ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ளே ஸ்டோர்லாம் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 4 புஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அவ்வளோதான் இருக்கும், வேறு எந்த ஸ்லாட்டும் கொடுக்கல. சரிங்களா? ஸோ இந்த தான் இருக்குது. போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனா போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேலேருந்து வந்து ஆண்டனா இருக்கு இல்லையா, அவங்க வந்து டெக்னீஷியனை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா AVA கேபிள் வந்து போட்டுக்க முடியும். AVA கேபிள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பழைய டைப் டிவி இருந்துச்சு அப்படின்னா CRT டைப் டிவியோ அல்லது ஓல்டு டைப் டிவியோ இருந்துச்சு அப்படின்னா இந்த கேபிள் வந்து தனியாக இருக்கும். இவங்க கொடுக்க மாட்டாங்க, செப்பரேட்டாக விற்கும். அதை வாங்கி நீங்கள் போட்டு உங்கள் டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மெல்லிசா இந்த ஹெட்ஃபோன் பின் மாதிரி இருக்கு இல்லையா, 3.5mm சாக்னு சொல்லுவாங்க. இந்த சாக் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கன்வெர்ட்டராக வந்து ஒன்று இருக்கும். RCA கேபிள் எல்லோ, ஒயிட் அண்ட் ரெட், அதை வந்து உங்கள் டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கேபிளும் அவங்களே கொடுத்துருக்கறனால நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பென் டிரைவோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் டிவியில் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒயரும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் அவ்வளோதான் இதில் விஷயம். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸுங்கிறது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கிளாரிட்டி வந்து 4K கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டால்பி அட்மாஸ் வந்து இதில் வந்து எனபிளாக இருக்கிறதுனால உங்களால் ஹோம் தியேட்டர்லாம் வந்து ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் வந்து ஆப்டிக்கல் கேபிள் இல்லையே பிரதர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. AV கேபிள் இருந்துச்சு அப்படின்னா ஆக்ஸ் கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணிக்க முடியும் உங்கள் ஹோம் தியேட்டரை. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ப்ளூடூத் இருக்கு இல்லையா, ப்ளூடூத் மூலமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து வெறும் அன்பாக்சிங் மட்டும் தான். இதோடைய ரிவ்யூலாம் வேணும்னா நம்ம டிவி ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், இது என்ன வெர்ஷன் இது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுட்டர் வந்து நேரம் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதோடைய ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து எல்லாமே கான்ஃபிகரேஷன் ஆயிருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து வெளிச்சம் தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக லைட் வெளிச்சத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து கை வச்சு காட்டுறேன் பாருங்களேன். 4G ஒர்க் ஆகும், 5G ஒர்க் ஆகும், என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ அது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ வந்து இப்போ வந்து இது ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, எனக்கு வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் வந்து 3.0 வேணும், சில்வர் கலர் பாக்ஸ் தான் வேணும்னு கேட்குறீங்க நம்மகிட்டயே. ஸோ வந்து உங்கள் ஏரியாவில் அவைலபிள் என்ன இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இப்போ இந்த ரவுட்டர் இருக்கு இல்லையா, இந்த ரவுட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்குமா இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஏரியல் ஆண்டனான்னு சொல்லுவாங்க. 4G 5G சிக்னல் வந்து இதன் மூலிமா தான் கொடுக்கும். இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மேலே டாப்பில் தூக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்னல் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும். பட் அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, செட்டாப் பாக்ஸ் மாதிரியே ஒரு ரவுட்டர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பர்டிகுலர் இடத்துலலாம் கவர் ஆகும். அடுத்த ரூமுக்கு போனீங்க அப்படின்னா கூட கவரேஜ் இஷ்யூ இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், செப்பரேட்டாக அதோட ரிவ்யூ நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ வந்து இப்போ இது ஸ்பீட் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இது இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோடனே ஏர்டெல் மைதின்னு சொல்லி போட்டுருக்கு இல்லையா, இது வந்து 5G உடைய ஸ்ட்ரென்த்து, இது வந்து 2.5G அதாவது 4G உடைய ஸ்ட்ரென்த்து. சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து 5Gலேயே நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம குரோமில் போயிட்டு ஸ்பீட் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதோடைய ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 40 Mbps நம்ம எடுத்துருக்கோம். பட் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள்.
ஏர்டெலோட இது 40 தான் நம்ம எடுத்திருக்கோம். பட் வந்து 50 வரைக்கும் இவங்க கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ வந்து ஏர்டெல்ல ஒரு ப்ளஸ் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். 40 வந்து நம்மள்ட்ட கஸ்டமர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 MB எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அப்லோடு வந்து 48 வந்துருச்சு, டவுன்லோடும் 48 பக்கம் வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ இதோடைய லேட்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா 4 மில்லி செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமராக இருந்துச்சு அப்படின்னா ஏர்டெல் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ திரும்ப செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவராலாக வந்து டவுன்லோடு வந்து 48 வருது, அப்லோடு வந்து 47 வருது. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ளக்சுவேஷனே ஆகிட்டே இருக்கும். ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுங்கிறது 48ங்கிறது 49 மாறும், இல்லை 50 52 கூட ஒரு சில டைம்லாம் வந்துருக்கு சரிங்களா. ஸோ ஓவராலாக வந்து ஏர்டெலோட ஸ்பீட் டெஸ்ட் வந்து இந்த மாதிரி தான். ஸோ 100 MB அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா 110 வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ ஓவராலாக இதுதான் விஷயம். பார்த்தீங்களா, இது வந்து ஏர்டெல் பிளாக்கோட கனெக்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஏர்டெல் பிளாக்லேயே வந்து IN ஸ்பீட்லாம் இருக்குது. அதெல்லாம் வேணும்னா டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஏர் ஃபைபர், ஜியோ ஃபைபர், அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் ஏர் ஃபைபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சென்னையில் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து ஃபைபர் கனெக்ஷன் அவைலபிள் இல்லைன்னா ஏர் ஃபைபர் பண்ணி தருவோம். ஏர் ஃபைபர் அங்கே அவைலபிள் இல்லைன்னா ஃபைபர் பண்ணி தருவோம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காம்போ வந்து கிடைக்கும் சென்னை ஃபுல்லாகவே. அதே மாதிரி ஜியோவும் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ஜியோ ஏர் ஃபைபர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி DTH கனெக்ஷன் உங்களுக்கு எந்த கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் சரி, டாடா பிளேலேருந்து, சன் டைரக்ஷன்லேருந்து, ஏர்டெல்லேருந்து எல்லா விதமான பிராண்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். DTH பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நாங்கள் வந்து கனெக்ஷன் புக் பண்ணி வித்தின் 1 டேலேயே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. ஸோ இது ஓவரால் எவ்வளோ விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.